SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் வைத்த வெடி, அமித்ஷா அதிர்ச்சி முடிவு. தமிழக அரசியல் நிலவரத்தை சில மாதங்களுக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது முதல் தமிழகத்தில் கட்சியை வளர்க்க அமித்ஷா பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனாலும் அவரது முயற்சிகள் எந்த பலனையும் தரவில்லை. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வி அடைந்த பிறகு தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையில் தனி அணி அமைத்தார். பாரதிய ஜனதாவுக்கு 11%, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 18% ஓட்டு கிடைத்தது. ஆனால் இந்த முயற்சி திமுக கூட்டணிக்கு சாதகமாகி 39 இடங்களையும் அந்த கூட்டணி அள்ளியது. அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் குறைந்தது 20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பாரதிய ஜனதா தரப்பில் பலரும் அமித்ஷாவிடம் தெரிவித்தனர். அதன் பேரில்தான் நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை அமித்ஷா எடுத்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அமித்ஷாவின் எண்ணத்தை தமிழக வெற்றி கழகம் சிதைத்து விட்டது. தமிழக களம் இப்படி மாறுபட்ட முடிவுகளை தருவதால் பாரதிய ஜனதா தலைவர்களுடன் அமித்ஷா முக்கிய ஆலோசனை நடத்தினார். அதில்தான் தமிழகத்தை பொறுமையாக கையாள அவர் முடிவு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பாரதிய ஜனதாவின் முக்கிய புள்ளி ஒருவர் கூறியது, தமிழக தேர்தல் முடிவு அமித்ஷாவை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அதிமுக கூட்டணிதான் வெல்லும் என்று அவர் முதலில் நினைத்தார். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க களம் மாறியது. தாவேக பெரிய அளவில் ஓட்டு பெறும், ஆனால் திமுக கூட்டணிதான் வெல்லும் என்று அமித்ஷாவுக்கு தகவல் போனது. இருப்பினும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அக்கட்சி வெல்லும் என்று அவர் நினைக்கவில்லை. திமுக ஓட்டு வங்கியாக இருந்த கிறிஸ்துவர்களில் 80% பேரும், முஸ்லிம்களில் 60% பேரும் தாவேகவுக்கு ஓட்டளித்துள்ளனர். இதுவே திமுக தோல்விக்கு காரணம். இனி சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு செல்வது கடினம். திமுக இடத்தை தாவேக பிடித்து விட்டது. அதிமுக தத்தளிப்பதால் அக்கட்சியின் இடத்தை யார் பிடிக்கப் போகிறார் என்பதே இப்போதைய கேள்வி. சிறுபான்மையினர் அரசியல் நடத்தும் திமுகவால் அதிமுகவின் இடத்தை பிடிக்க முடியாது. நீண்டகால நோக்கில் பாரதிய ஜனதா வளர்வதற்கான களம் தமிழகத்தில் உருவாகியிருப்பதாக பலர் கூறியதை அமித்ஷா கவனத்துடன் கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்களுக்கு பதிலளித்த அமித்ஷா, தமிழக அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை சில மாதங்களுக்கு அமைதியாக வேடிக்கை பார்ப்போம். அதன் பிறகு பாரதிய ஜனதாவை மறுசீரமைப்பது உள்ளிட்ட எதிர்கால திட்டங்களை வகுப்போம் என அமித்ஷா கூறியிருப்பதாக அந்த நிர்வாகி கூறினார். சிறப்பு பிரதிநிதி நியமனத்தில் கவனம் செலுத்துவாரா விஜய்? எகிரும் எதிர்பார்ப்பு. தமிழக முதல்வர் விஜயின் டெல்லி பயணத்துக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு யார் நியமிக்கப்பட உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேர்தலில் தோற்ற அல்லது போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்குத்தான் பெரும்பாலும் இந்த சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்கப்படுகிறது. தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக என இரு கட்சிகளுமே இந்த பதவியை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டது இல்லை. ஆனால் இந்த பதவி முக்கியத்துவம் நிறைந்தது என்பதால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் திறமையானவர்களை நியமித்து மாநில அரசுக்கான டெல்லி நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்படுகின்றனர். ஏனெனில் இந்த பதவிக்கு வருபவர் டெல்லியில் பெரும்பாலும் தங்கியிருந்து மாநில அரசு திட்டங்களுக்கான கோப்புகள் மத்திய அமைச்சகங்களில் என்ன நிலையில் உள்ளன என்பதை அங்குள்ள அதிகாரிகள் துணையுடன் கண்காணிக்க வேண்டும். மேலும் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே தொடர்பு வளையத்தை மேற்பார்வையிட வேண்டும். தமிழகத்தை பாதிக்கும் திட்டங்கள் இருந்தால் மாநில அரசுக்கு உடனே தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் கரகாட்டம், ஒயிலாட்டம் ஆடுவோரை அழைத்து சென்று விமான நிலைய வாசலில் மேள சத்தத்தோடு தமிழக முதல்வர்களை வரவேற்கும் வேலையை மட்டுமே சிறப்பு பிரதிநிதிகள் செய்கின்றனர். கருணாநிதி, ஜெயலலிதா, பழனிசாமி, ஸ்டாலின் என யார் முதல்வராக இருந்தாலும் இதுதான் நடந்தது. தமிழகத்தில் புதிதாக தாவேக தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்துள்ளதால் இந்த பதவிக்கு யாரை நியமிக்க உள்ளனர் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த பதவியில் இருப்போருக்கு தொகுப்பு ஊதியமாக மாதந்தோறும் 10,000 ரூபாய், டெல்லியில் அரசு சொகுசு பங்களா, இலவச உணவு, தனி உதவியாளர் என பல சலுகைகள் உண்டு. சென்னை தலைமை செயலகத்தில் உதவியாளர் வசதியுடன் தனி அறை, கேபினட் அமைச்சர் அந்தஸ்துடன் டெல்லியிலும் தமிழகத்திலும் அரசு காரில் பலம் வரலாம்.
மாதம் 2 முறை டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் இலவச விமான பயணம் மேற்கொள்ளலாம். இந்த பதவியில் கடந்த 2006 முதல் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் சார்பாக செல்வேந்திரன், தளவாய் சுந்தரம், ஜக்கையன், அசோகன், நரசிம்மன், AKS விஜயன் ஆகியோர் இருந்துள்ளனர். தற்போது புதிய கட்சியான தாவேகாவில் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பது தெரியவில்லை. புதிய அரசு பொறுப்பேற்றதும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரை நேரில் சந்திக்கும் மரபுப்படி டெல்லிக்கு முதல்வர் விஜய் செல்கிறார். அவரை வரவேற்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் தயாராகி வருகிறது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு வழக்கமான ஃபார்முலாவில் இல்லாமல் திறமையான நபர் நியமிக்கப்படுவாரா அல்லது வழக்கம் போல யாருக்காவது ஆறுதல் பரிசாக அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. வெற்றி கை நழுவியது எப்படி? விசாரணையை துவக்கிய திமுக, அதிரடி மாற்றம் காத்திருக்கு. சட்டசபை தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக திமுக தலைமை அமைத்த கள ஆய்வுக் குழுவினர் தாங்கள் தயாரித்து வைத்துள்ள 14 கேள்விகளுடன் விசாரணையை தொடங்கினர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்களை அறிய 234 தொகுதிகளிலும் கள ஆய்வு நடத்த 36 பேர் கொண்ட குழுவை கட்சித் தலைவர் ஸ்டாலின் நியமித்தார். இக்குழுவினர் ஒரு தொகுதிக்கு 2 பேர் வீதம் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை தொடங்கினர். இவர்கள் திமுக தொண்டர்களின் உண்மையான கருத்துக்களையும் தோல்விக்கான காரணங்களையும் சேகரித்து திரட்டி வருகின்றனர். திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களிடம் காணப்பட்ட குறைபாடு, உட்கட்சி பிரச்சனை, மக்கள் என்ன நினைக்கின்றனர், ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்பன உள்ளிட்ட 14 கேள்விகளுடன் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இக்குழுவினர் விசாரணை நடத்தும் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள், வேட்பாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என யாரும் உடன் இருக்கக்கூடாது என கட்சி தலைமை ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு செல்லும் 2 பேரும் இணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆய்வு முடிந்த பின் தொகுதியின் அறிக்கையை அன்றைய தினமே நிறைவு செய்து கள ஆய்வுக்குழுவில் உள்ள இருவரும் தனித்தனியாக தர உள்ளனர். கள ஆய்வில் சேகரித்த விவரங்கள் அனைத்தையும் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தயாரிக்கும் ஆய்வுக்குழுவினர் அதை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அளிக்க உள்ளனர். கள ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் கட்சியில் தீவிர மறுசீரமைப்பு மற்றும் அதிரடி மாற்றங்களை எடுக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் என்று அவர்கள் கூறினர். மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து இழப்பை சமாளிக்க முடியாமல் எண்ணெய் நிறுவனங்கள் திணறின. நாடு முழுதும் பெட்ரோல், டீசல் விலை சென்ற 15ஆம் தேதி 3 ரூபாய் உயர்த்தப்பட்டது. போர் சூழல் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதால் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்ற தகவல் நாடு முழுதும் பரவி வருகிறது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலர் சுஜாதா சர்மா நேற்று டில்லியில் இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இந்த சூழலில் எரிபொருட்களின் விலை அடுத்து எப்போது உயரும் என்பதை கணிக்க முடியாது. இருப்பினும் இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. எரிபொருள் தேவைக்காக மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அனைத்து அத்தியாவசிய எரிபொருட்களின் விநியோகமும் சீராக தொடர்வதால் கேஸ் சிலிண்டர் விநியோகஸ்தர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், நுகர்வோர்கள் மத்தியில் தேவையற்ற பயம் வேண்டாம். நாடு முழுதும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எனினும் மின்சார அடுப்பு உள்ளிட்ட பிற மாற்று சமையல் முறைகளை பின்பற்றுவது நல்லது என்றார். இந்த சூழலில் இன்று காலை மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 79 காசுகள் உயர்ந்து 104.46 ரூபாயாகவும், டீசல் லிட்டருக்கு 86 காசுகள் உயர்ந்து 96.11 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் அடுத்தடுத்து சிக்கும் ஆசிரியர்கள், சிபிஐ விசாரணை தீவிரம். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடந்தது. இதில் 23 லட்சம் பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். ராஜஸ்தான் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மே 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ
சிபிஐ அதிகாரிகள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வேதியியல் தாவரவியல் ஆசிரியர்களை கைது செய்தனர். வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருந்த அவர்கள் தங்களிடம் டியூஷன் படிக்கும் மாணவர்களிடம் பணம் பெற்று வினாத்தாளை முன்கூட்டியே கசியவிட்டது விசாரணையில் தெரியவந்தது. அந்த வகையில் மகாராஷ்டிராவின் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் கைதான நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மகாராஷ்டிராவின் லத்தூரில் செயல்படும் ரேணுகாய் பயிற்சி வகுப்பில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சிவராஜ் ரகுநாத் மோடேகோன்கர் நீட் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பே வினாத்தாளை கசிய விட்டது தெரியவந்தது. வினா விடைகளை கையால் பேப்பரில் எழுதி அதை மாணவர்களிடம் பகிர்ந்து பின் அதற்கான தடயத்தை முற்றிலும் அழித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சிவராஜை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை தீவிரம் அடைந்துள்ளதால் மேலும் பலர் சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 16 மொழிகளில் விவரங்களை பதிவு செய்யலாம். நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம். கடந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடந்தன. அதன்பின் 2021 கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தடைபட்டன. இந்த சூழலில் 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்த கணக்கெடுப்பு பணிகள் வீட்டு கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் கள பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முதன்மை பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் நேற்று நடந்தது. பயிற்சி முகாமை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தொடங்கி வைத்தார். பயிற்சி முகாம் வரும் 21ஆம் தேதி வரை நடக்கிறது. இதுகுறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு கூறியதாவது: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 31ஆம் தேதி வரை நடக்கிறது. அதற்கு முன் ஜூலை 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் ஆன்லைன் வழியே சுய விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த வீடுகள் கணக்கெடுப்பு பணியின் போது மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படும். பொதுமக்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி உட்பட 16 மொழிகளில் தங்களுக்கு விருப்பமான மொழிகளில் சுயவிபரங்களை பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுயவிபரங்களை பதிவு செய்யும் போது முதலில் பதிவு செய்யும் மொழி, குடும்பத் தலைவரின் பெயர், தொலைபேசி எண் ஆகிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஒருமுறை பதிவு செய்த பின் அவற்றை மாற்ற இயலாது. சேகரிக்கப்படும் தனிமனித விவரங்கள் முறையாக பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார். பாகிஸ்தான் அரசியலில் புகுந்து விளையாடிய அமெரிக்கா, இம்ரான்கான் ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பதவி இழந்ததற்கு வெளிநாட்டு சதிதான் காரணம் என்ற அவரது குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் ரகசிய தூதரக ஆவணம் ஒன்று வெளியாகி சர்வதேச அரசியலில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் 2018 ஆகஸ்ட் முதல் 2022 ஏப்ரல் வரை பிரதமராக இருந்தார். உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள், சர்வதேச வெளியுறவு கொள்கைகளால் ஏற்பட்ட முரண்பாடுகள் போன்ற காரணங்களால் அவருக்கு எதிராக 2022 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். அப்போது இம்ரான்கான் தன் ஆட்சி கவிழ்ப்புக்கு அமெரிக்காவின் சதிதான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். அதனை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்ட அதிர வைக்கும் ரகசிய தூதரக ஆவணம் தற்போது வெளியாகியுள்ளது. டிராப்சைட் நியூஸ் என்ற புலனாய்வு ஊடகம் இந்த அதிரடி ஆவணத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2022 அமெரிக்காவுக்கான அப்போதைய பாகிஸ்தான் தூதர் ஆசாத் மஜித் கானுக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி டொனால்டு லோவுக்கும் இடையே ஒரு ரகசிய சந்திப்பு நடந்தது. அப்போது இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் அனைத்தும் மன்னிக்கப்படும், இல்லையெனில் பாகிஸ்தானுக்கு வரும் காலம் மிகவும் கடினமாக இருக்கும் என்று லூ எச்சரித்துள்ளார். மேலும் இம்ரான்கான் அரசியல் ரீதியாக தப்பித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து பாகிஸ்தான் முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்ததாக அந்த ஆவணம் கூறுகிறது. இம்ரான்கான் அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல விவகாரங்களில் மோதல் வெடித்ததே இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு அடித்தளமாக அமைந்ததாகவும் டிராப்சைட் நியூஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.